அங்க இருக்க பெண்கள் பாடுற பாடல்கள கேட்டுக்கிட்டே வந்தியத்தேவன் ஏரிக்கரையோரமா வந்துட்டுருக்கான். அவங்க என்னலாம் பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, வெள்ளத்த பத்தி பாட்டு பாடுறாங்க. விஜயாலய சோழனோட பெருமைய பத்தி பாடுறாங்க. அவன் 32 போர்கள்ல ஈடுபட்டு 96 காயங்கள பெற்றத பத்தி பாடுறாங்க. அவன் இந்த பாடல்கள கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கையில, யாரோ அவன கூப்பிடுறாங்க. இங்க தெரியாத இடத்துல நம்மள யாரு கூப்பிடுறா? அப்படின்னு அவன் பார்க்கையில, ஒரு மூதாட்டி சொல்றாங்க, "தம்பி ரொம்ப தூரம் வந்திருக்கு போலயே, ரொம்ப களைப்பா தெரியிற. குதிரையில இருந்து இறங்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. குதிரையில இருந்து இறங்கலாம்னு நினைக்கையில, வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது. வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்ட 7, 8 பெரிய ஓடங்கள் வெண்சிறகுகளை விரித்துக் கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் காட்சியளித்தனன்னு கல்கி அவர்கள் சொல்றாரு. அதிலிருந்த சில பேரு ஏரிக்கரையில குதித்து இறங்கி, அங்க இருக்கவங்கள எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. என்னது? யாரு வரா? என்ன ஏதுன்னு வந்தியத்தேவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி யாரு தான் வராங்க? அடுத்த பதிவுல பார்க்கலாம்.